श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஷீரடி சாய் சகஸ்ரநாமாவளியின் விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில் தொடர்ந்து 591வது நாமம். புண்டரீக ஆயத அஷாய நமக. தாமரை போன்று அலர்ந்து விரிந்த கண்களை உடையவருக்கு நமஸ்காரம். 592வது நாமம். புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனாய நமக. அவருடைய பெருமையை பாடுபவருக்கும் காதால் கேட்பவருக்கும் புண்ணியத்தை கூட்டி வைப்பவருக்கு நமஸ்காரம். 593வது நாமம். புரந்தராதி பக்த அர்க்ய பரித்ராண துரந்தராய நமக. புரந்தரே போன்ற தலை சிறந்த பக்தர்களை காப்பாற்றும் வலுவை ஏற்றவருக்கு நமஸ்காரம். ஆர்பி புரந்தரே என்பவர் பம்பாயில் இருந்த துணி மில் ஒன்றில் மாதம் 35 ரூபாய் சம்பளம் வாங்கிய குமாஸ்தா. சற்றென்று உணர்ச்சி வசப்படக்கூடியவர். பாபா இவரை பக்திமானாக மாற்றினார். மிக நெருங்கிய பக்தர்களில் ஒருவர் அவர். தற்போது மாட மாளிகைகளால் நிரம்பியிருக்கும் பாந்த்ரா ஒரு காலத்தில் பொட்டல் காடாக இருந்தது. சொந்த வீடு என்பதை கனவிலும் காண முடியாத இந்த சொற்ப சம்பளக்காரரும் பெரிய குடும்பஸ்தருமான பக்தரை பாந்த்ராவில் நிலம் வாங்க வைத்து ஒரு பெரிய வீடும் கட்ட வைத்து விட்டார் பாபா. பாபாவிடம் வாய்ச்சண்டை போட்டு மல்லு கட்டக்கூடிய அளவிற்கு அன்பு செலுத்தினார் புரந்தரை. பாபா சொன்னதை வார்த்தைக்கு வார்த்தை வழுவாமல் பின்பற்றி வாழ்க்கை நடத்தினார். பாபாவிடம் பரிபூர்ணமாக சரணாகதி அடைந்த சிலரில் இவரும் ஒருவர். காலரா, பிளேக், மரண பயம் என்பன போன்ற பல நோய்களிலிருந்து புரந்தரேவை காப்பாற்றினார் பாபா. 594வது நாமம். புராண புருஷாய நமக. மிக பழமையானவருக்கு நமஸ்காரம். பழமைக்கும் பழமையானவர், புதுமைக்கும் புதுமையானவர். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே என்கிறது திருவெம்பாவை பாட்டு. 595வது நாமம். புரீசாய நமக. நகரத்தின் ஈசனுக்கு நமஸ்காரம். பக்தனுடைய இதயம் இங்கு நகரம் என பெயர் பெறுகிறது. தசரத புத்திரனின் பெருமையை பஜனையாக பாடும் பூஜ்ய ஸ்ரீ சதாசிவ பிரமேந்திர சுவாமிகள் தஹர அயோத்தியா நகர விகாரி என்று ஸ்ரீராமனை போற்றுகிறார். 596வது நாமம். புருஷோத்தமாய நமக. புருஷர்களில் ஆடவர்களில் மேன்மையானவருக்கு நமஸ்காரம். புருஷர்களில் உத்தமர் புருஷோத்தமர். இந்த நாமம் சிறப்பாக ஸ்ரீமன் நாராயணனை குறிக்கும். ஸ்ரீ வெங்கடேச சகஸ்ரநாமாவளியிலும் இந்த நாமம் உண்டு. 597வது நாமம். பூஜா பராங்முகாய நமக. தமக்கு செய்யப்பட்ட பூஜையில் அசட்டை காட்டியவருக்கு நமஸ்காரம். பாபாவுக்கு பூஜை செய்ய அனுமதிக்கப்பட்ட முதல் மனிதர் மகள்சாபதியே ஆவார். அவரை பின்பற்றி பல இந்து பக்தர்கள் பாபா உயிருடன் இருந்தபோதே அவருக்கு பூஜை செய்தார்கள். காலக்கிரமத்தில் ஆரத்தியுடன் கூடிய முழுமையான பூஜை உருவாக்கியது. பூஜை விஷயத்தில் பாபா உற்சாகம் காட்டியதே இல்லை. பக்தர்களின் மன நிறைவுக்காகவே பூஜையை அனுமதித்தார். பக்தர்களுக்கு சிரத்தையையும் விடாமுயற்சியுடன் கூடிய பொறுமையுமே பாபா போதித்தார். 598வது நாமம். பூர்ணாய நமக. பூர்ணருக்கு நமஸ்காரம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ண முதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. ஓம் சாந்திஹி சாந்திஹி சாந்திஹி. ஸ்வேதாஸ்வதர உபனிஷதம். ஓம் அது பூரணம், இதுவும் பூரணம், பூரணத்திலிருந்து பூரணம் உதயமாகியுள்ளது. பூரணத்திலிருந்து பூரணத்தை எடுத்ததும் பூரணமே மிஞ்சி நிற்கிறது. ஓம் முவ்வகையிலும் சாந்தி நிலவுக.
அது பிரம்மம், இது உலகம். பூர்ணமாகிய உலகைக் காட்டிலும் பூர்ணமான பிரம்மம் சிரேஷ்டமானது. பூர்ணமாகிய உலகுக்கு பூர்ணமாகிய பிரம்ம பாவனையை அறிந்தால் பிரம்மமே எஞ்சி நிற்கிறது என்றும் பொருள் கொள்ளலாம். பூரணமே எஞ்சி நிற்கிறது. ஒரு பொருளிலிருந்து ஒரு பகுதியை வேறுபடுத்தினால் எஞ்சி நிற்பது முழுமையை இழந்து ஒரு பகுதியாகத்தான் நிற்கும் என்பது கணித சித்தாந்தம். ஆனால் பரம்பொருள் இந்த கணித நூல் நியதிக்கு அடங்காது என்கிறார் மூதறிஞர் ராஜாஜி உபனிஷத பலகனியின் விரிவுரையில். 599வது நாமம் பூர்ண வைராகிய சோபிதாய நமக. முழுமையான உலகப் பற்றின்மையால் தம்மை அழகுபடுத்தி கொண்டவருக்கு நமஸ்காரம். 600வது நாமம் பூரண ஆனந்த ஸ்வரூபினே நமக. முழுமையான ஆனந்தமே உருவானவருக்கு நமஸ்காரம். தனக்குள் தானே பூர்ணானந்தத்தை அனுபவிப்பது ஈஸ்வர தரிசனத்தின் அடையாளங்களில் ஒன்றாகும். சமுத்திரத்தின் மேற்பரப்பில் அலைகள் உருண்டோடுகின்றன. ஆனால் அதன் கீழுள்ள நீர்த்தொகுதியோ அசைவற்று அமைதியாக இருக்கிறது. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். 601வது நாமம் பூர்ண கிருபாநிதையே நமக. முழுமையான கிருபாநிதியானவருக்கு நமஸ்காரம். நிரம்பி வழியும் அருட்பெட்டகமானவர் பாபா. 602வது நாமம் பூர்ணச்சந்திர சம ஆஹ்லாதினே நமக. முழு நிலவை போன்று மனதிற்கு மகிழ்ச்சியூட்டுபவருக்கு நமஸ்காரம். 603வது நாமம் பூரண காமாய நமக. முழுமையாக எல்லா ஆசைகளும் நிறைவேறியவருக்கு நமஸ்காரம். ஆசை எதுவும் இல்லாதவர் என்றும் பொருள் கொள்வது சிறப்பு. 604வது நாமம் பூர்வஜாய நமக. முதலாவதாக பிறந்தவருக்கு நமஸ்காரம். 605வது நாமம் பிரணத பாலன உத்யுக்தாய நமக. வணங்குபவர்களை காப்பதில் உற்சாகத்துடன் செயல்படுபவருக்கு நமஸ்காரம். 606வது நாமம் பிரணத அர்த்திஹராய நமக. வணங்குபவர்களின் துன்பத்தை அழிப்பவருக்கு நமஸ்காரம். இது ஓர் அர்த்த புஷ்டியுள்ள நாமமன்றோ? திருவையாறு தலத்தில் கோயில் கொண்டிருக்கும் ஈஸ்வரனுக்கு தார்த்திஹரேஸ்வரர் என்று பெயர். ஐயாரப்பன், பஞ்சநதீஸ்வரர் என்ற பெயர்களும் அவருக்கு உண்டு. எளியேனின் தலைமுறையில் பிரணதார்த்திஹரன் என்று குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் வழக்கம் இருந்தது. தற்காலத்தில் பொருட்செறிவு மிகுந்த இந்த பெயர் கோயிலோடு நின்றுவிட்டது. வீட்டிற்குள் வருவதில்லை. நஷ்டம் யாருக்கு? யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். 607வது நாமம் பிரத்யட்ச தேவதாமூர்த்தையே நமக. கண்ணுக்கு தெரியும் கடவுளுக்கு நமஸ்காரம். நேருக்கு நேராக தெரியும் கடவுள் கண்கண்ட தெய்வம். கண்கண்ட தெய்வம் எனும் தலைப்பில் ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார் சாயி சேவாரத்தினம் ஸ்ரீ சேஷாத்ரி அவர்கள். வாங்கி படியுங்கள். மிகச் சுவையான மஞ்சரி. 608வது நாமம் பிரத்யக்க ஆத்ம நிதர்சகாய நமக. அகத்தில் உள்ள ஆத்மாவை தெளிவாக காட்டுபவருக்கு நமஸ்காரம். 609வது நாமம் பிரபன்ன பாரிஜாதாய நமக. தஞ்சமடைந்தவர்களுக்கு பாரிஜாதம் போன்றவருக்கு வேண்டியதெல்லாம் அளிப்பவருக்கு நமஸ்காரம். பாரிஜாதம் தேவலோக விருட்சம், தேவேந்திரனுக்கு சொந்தமானது. பார்க்கடல் கடையப்பட்ட போது தோன்றிய 5 தெய்வீக மரங்களில் ஒன்று. அரிச்சந்தனம், கற்பகம், சந்தானம், மந்தாரம் ஆகியன மற்ற 4. 610வது நாமம் பிரபன்னானாம் பராகதையே நமக. தஞ்சமடைந்தவர்களின் வீடு பெற்றுக்கு வழிவகுப்பவருக்கு நமஸ்காரம். இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की